ரொம்ப கிளட்டராக இருந்தது. சரி இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சி க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். முதல்ல துணியெல்லாம் அடுக்கி வச்சேன். டாய்ஸ் சின்ன சின்ன பொருள் எல்லாம் எடுத்து ஓர வச்சதும் பாதி வீடு க்ளீன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்படி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய கிளட்டர்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரே நாளில் க்ளீன் பண்ண முடியாது. ஆனால் அப்பப்போ க்ளீன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்ம மனசு லைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி முடித்தேன். வீடை சுத்தமாக பெருக்கி எடுத்துகிட்டு துடைக்க ஆரம்பித்தேன். கிச்சன் போய் பார்த்தா அது அதுக்கு மேலே இருந்தது. ஸோ பாத்திரம் எல்லாம் ஒன்றா சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு மேடை ஸ்டவ் எல்லாத்தையும் நீட்டாக துடைச்சி முடித்தேன். வெளியே போய் பார்த்தா ஸ்லிப்பர்ஸ், டாய்ஸ், வண்டி எல்லாம் ஸ்கேட்டராக இருந்தது. அதையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். அங்கேயும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி துடைச்சிட்டேன். பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லை, ஆனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்குறப்போ மனசு கொஞ்சம் திருப்தியாக லைட்டாக இருக்குது. இதுவே ஒரு திருப்பி மாதிரி தான் இருக்குல்ல. அப்புறம் இன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால ப்ளஸ் கிருத்திகை. ஸோ பூஜை பாத்திரம் எல்லாம் விளக்கிட்டு சாமிக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாம் வச்சுட்டு சின்னதாக ஒரு பூஜை பண்ணினேன். எதுவும் பெரிய ஆசை இல்லை, மன அமைதி இருந்தால் போதும், எல்லோரும் ஆரோக்கியமாக இருந்தால் போதும். என் டியூஸ்டே இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். நாளைக்கு வேறு வீடியோட பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.